வணக்கம் உறவுகளே. என்னடா தீபாவளி இல்லாதப்ப தீபாவளி முறுக்கு போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது முறுக்கோட ரெசிபி தான் நான் போட்டிருக்கேன். இது ஆனால் தீபாவளிக்காக கிடையாது. இது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்காக நாங்கள் முறுக்கு ரெடி பண்ண தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கு 1 கிலோ நாங்கள் முறுக்கு மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 150 கிராம் வெண்ணெய் அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எப்பவும் போல் நம்ம முறுக்குக்கு போடுற மாதிரி ஓமம், எள், கொஞ்சமாக பெருங்காயம், தூள், உப்பு எல்லாமே நம்ம கலந்துடணும். கலந்துட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நம்ம மாவை வந்து ரொம்பவே மெதுவாக சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்ச மாவை நம்ம குழலில் போட்டுட்டு, நான் இன்றைக்கி பால் கவர் தான் எடுத்திருக்கேன். இது நிறைய முறுக்கு ரெடி பண்ணுறதுனால நாங்கள் பால் கவர் எடுத்திருக்கோம். அதை நம்ம அப்படியே அதில் புழிஞ்சிட்டு நம்ம காய வச்சுருக்க எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா நம்ம சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா முறுமுறுப்பாக கிறிஸ்பியான ஒரு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் முறுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதோட ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக இன்னொரு தடவை நான் விலாகாக எடுத்து போடுறேன். இன்றைக்கி என்னால் அதை எடுக்க முடியலை, சாரி. கண்டிப்பாக இன்னொரு தடவை அந்த ஒரு விலாகாகவே நான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முறுக்கு பார்க்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஹேவ் ஏ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.